இந்த அமாவாசை பொழுதுல ஒரு முக்கியமான செயல் வடிவத்தில் தியானத்தில் பெரும் வடிவமாக பெரும் செயலாக இருக்கக்கூடிய இந்த ஆழியார் மலை, இந்த மலை, இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இந்த இடத்துக்குள்ள ரெகுலர் வகுப்பு பண்ணுறது ஒரு பெரிய உயர்ந்த தியானத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சவாலாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துக்குள்ள வந்து அமர்றது ஒரு பெரிய பாக்கியம்தான். ஏன்னா அது அப்படியாப்பட்ட ஒரு செயல் வடிவம் கொண்டது. அந்த வடிவத்துக்குள்ள ஒரு மிக தியானத்துக்குள்ள பழகிற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு உன்னதமான உடல்ல ஏற்படுகின்ற மாற்றத்தையும் அந்த பேரு ரகசியத்தை பற்றியும் சொல்லணும்னு நம்ம கருதுறோம். இந்த தியானத்துக்குள்ள உயர்ந்த அனுபவத்தை பெற்ற பல யோகிகள் பெற்றிருக்கிற அனுபவத்திலையும் நம்ம ஒரு உயர்ந்த செயல் வடிவத்துல எதை அடிப்படையாக வைத்து பெற்றோம், அதே மாதிரி இந்த சுவாச புரட்சியை எதை மையமாக வைத்து நாம் வைத்திருக்கிறோம், நம்மளுடைய பயணத்திலையும் நம்மளுடைய நோக்கத்திலையும் எப்படி எதெல்லாம் முன்னிறுத்தி செயல்படுகிறோம் என்பதை ரொம்ப செயல் வடிவமா ஒவ்வொரு மாணவர்களுக்கும் சொல்லணும்னு நினைக்கிறோம். ஒரு பல ஆயிரம் மாணவர்கள் நம்மளை நம்மளுடைய ஒவ்வொரு காணொளியையும் பார்க்கிறார்கள். அவர்கள் பல வகுப்புகள் நடத்துகிறோம். அதில் பல விதமான மாணவர்களுடைய கேள்விகளையும் அவங்களுடைய ஒரு புரிதலை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு கலந்துரையாடலும் பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு அவர்களுக்கு நம்பிக்கையை எதை விதைக்கிறோம்னா நல்ல செயலை, நல்ல செயலோடு, நல்ல வடிவத்தோடு, நல்ல தியானத்தை நல்ல முறையில் எடுத்துட்டு போறதுக்கு முழு செயல் வடிவமா மாத்துறதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதை செயல் வடிவமா செய்யறோம். இப்ப தியானத்துக்குள்ள இந்த சுவாச புரட்சிக்குள்ள ஒரு மிக முக்கியமாக செயல் வடிவமாக எதை சொல்லணும், அடிப்படையாக இங்க நம்ம பெரியவர்கள் எழுதி வைத்திருக்கின்ற நிறைய செயல் வடிவங்கள் எல்லாம் இருக்கிறது. நம் தியானத்துக்குள்ள இருந்து நம்மளுடைய அனுபவத்திலிருந்து இந்த பூமிக்கு நம்ம எதை இந்த பூலோகத்துல எதை சொல்ல போறோம், எதை விட போறோம், எந்த அனுபவத்திலிருந்து பார்த்தோம், என்ன மாதிரி செயல் வடிவம் என்பது இது என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து சொல்லப்படுகிற வார்த்தை, வேறு எங்கிருந்தும் எடுக்கப்பட்ட வார்த்தை அல்ல. என் தனிப்பட்ட இந்த உடலிலிருந்து தியானத்தில் நம் பெற்ற மாற்றத்திலிருந்து இந்த உரையை நிகழ்த்துகிறோம். இந்த உரையில் இருக்கின்ற அனைத்து செயலும் நம்மளுடைய அனுபவத்திலிருந்து எடுக்கப்படுகின்ற வார்த்தைகள் தான். வேறு எங்கிருந்தோ எந்த அச்சடித்தப்பட்ட காகிதத்திலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள் அல்ல. அதனால் இந்த தியானத்தில் ஒவ்வொரு தனி நபர்களுக்கும் இந்த சுவாச புரட்சியை, இந்த சுவாசத்தை கவனிக்கிறதுல பல்வேறுபட்ட சுவாசங்கள்ல பல்வேறுபட்ட கலைகள்ல தியானத்தை ஒவ்வொரு மாணவனும், ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ, வயது வித்தியாசம் பாராமல், மொழி வித்தியாசம் பாராமல், ஒரு தேசம் முழுக்க, பாரத தேசம் முழுக்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உலகம் முழுக்க பண்றாங்க. இந்த உலகத்துல அதிகமான பேர் நம்மளை ஃபாலோ பண்றவங்க இலங்கையிலிருந்து இருக்கக்கூடிய தமிழர்களாக வசிக்கக்கூடியவங்க, உலகம் முழுக்க அங்கங்க பல நாடுகள்ல இருக்கிறவங்க நம்மளுடைய தியானத்தையும் நம்மளுடைய உரைகளையும் தவறாமல் ஒவ்வொரு உரைகளையும் அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்கள் முழு செயல் வடிவத்தோடு, ஒரு நல்ல வடிவத்தோடு இருந்து இந்த தியானத்தில் முன்னேற வேண்டும் என்ற ஒரு ஆத்மார்த்தத்தோடு நிறைய நாடுகள்ல இருந்து மிகப்பெரிய பணிகளை அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இப்ப தனித்தனியாக ஒரு ஆணோ பெண்ணோ பல்வேறுபட்ட கலைகளில் இந்த தியானத்தை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறாங்க. இப்ப நம்மளுடைய அனுபவத்துல முதல் அனுபவமா இந்த தியானத்துக்குள்ள, இந்த சுவாசத்துக்குள்ள நடக்கிற ஒவ்வொரு செயல் வடிவத்தையும் கவனித்து அதுக்குள்ள இருக்கின்ற மிக நுட்பமான இருக்கின்ற செயல் வடிவம் எது இருக்கு அப்படின்னா, இந்த தியானத்துக்குள்ள, இந்த சுவாச புரட்சிக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம சந்திச்ச போது, ஒரு சுவாசத்தை உள் கவனித்தல்ல உள் சுவாசமாக உள்ள போய் அது மிகப்பெரிய மாற்றத்தை இங்க கீழே இருக்கிற இந்த ஆசன வாயின்னு சொல்லக்கூடிய, நம்ம இந்த மல துவாரங்கள்னு சொல்லக்கூடிய எந்த இடத்த நம்ம ஒரு கழிவு போற இடமா வச்சிருக்கிறோமோ அதுதான் ஒரு மனிதனுடைய உடல்ல, ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். எந்த ஆணும் எந்த பெண்ணும் எதிர்பார்க்க முடியாத, ஒரு வாழ்க்கையில மறக்க முடியாத மிக திருப்புமுனையை ஏற்படுத்துற ஒரு இடம், ஒரு வாசல் அப்படின்னா அந்த மலவாசல் அப்படிங்கிற அந்த இடம், அதுக்குள்ள இருக்கின்ற செயல் வடிவத்துல தான் ஒரு மனிதன் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அதிசயமும் பொக்கிஷமும் அங்கதான் ஒளிஞ்சிருக்கு.
அந்த இடத்துக்குள்ள இருந்துதான் மிகப்பெரிய மாற்றத்தை நாம் சந்தித்தோம். அந்த இடத்துக்குள்ள இருந்துதான் நமக்குள்ளே ஒரு பெரிய அனுபவத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டது. அப்ப அந்த இடத்துக்குள்ள உள் சுவாசமாக இந்த சுவாசத்தை தொடர்ந்து கவனித்து கவனித்து உள்ளே போய் அது கீழே அந்த ஆசனவாயு வரைக்கும் கீழே போய் மேலை வரை தலை வரையும் கீழே வரை உடல் முழுக்க ஒரு வாகித்து ஒரு வேலை நடந்து கொண்டே இருந்தது. பல நாள் இந்த வேளையில் ஒரு நாள் அந்த ஆசன வாயிலில் ஒரு மாற்றத்தை சந்திக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு உருவானது. அந்த ஆசன வாயில் சந்தித்த வாய்ப்பினால் தான் முதல் முறையாக நமக்கு தவம் வந்தது. அந்த தவத்தை பண்ண தெரியாத தவத்தை தவம் பண்ணுவதற்கான வாய்ப்பு வந்தது. அதற்கு அடுத்த கட்டமாக உடலில் மாற்றம் ஏற்பட்டது. இந்த செயலை நோக்கி நாம் ஈர்க்கப்பட்டோம். இந்த வடிவத்திலிருந்து ஈர்க்கப்பட்டோம். மனித செயலுக்குள் இருந்தாலும் மனித வடிவத்துக்குள் இருந்தாலும் ஆசபாசங்களுக்குள் நாம் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தோம். உணவு மேலேயோ உடை மேலேயோ உறவு மேலேயோ எல்லா விஷயத்துக்குள்ளேயும் ஆசாபாசங்கள் அடங்கவில்லை. ஆனால் உள்ளே தியானம் வந்ததற்கு அப்புறம் அந்த 1 மணி நேரமோ அரை மணி நேரமோ தியானம் பண்ணுகிற அந்த நேரத்தில் தன்னை மறக்கக்கூடிய தன்வசப்படக்கூடிய அந்த வாய்ப்புகளை பெற்றோம். ஆனால் ஆசாபாசங்கள் ஒரு இடத்தில் நிற்கவில்லை. ஆனால் தியானத்துக்குள் ஒரு பெரிய செயல் வடிவத்தை உடலே மாறி இருப்பதை நாம் கண்டு வியந்து போனோம். அப்போ தொடர்ந்து அந்த தியானத்துக்குள்ளே நம் பல்வேறுபட்ட முறைகளில் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது. இரவு பகல் என்று பாராமல் நான் ஒரு மாணவர்களுக்கு அவர்கள் போதிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்ற எல்லா மாணவர்களும் பல்வேறுபட்ட துறைகளில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பிரித்து 3 வடிவமாக தியானத்தை 3 நேரங்களில் கொடுத்திருக்கிறோம். நாம் தியானம் கற்றுக்கொண்டதோ நாம் தியானம் செய்ததோ கால வரையே கிடையாது. எல்லா நேரங்களிலும் நாம் தியானத்தை மேற்கொண்டோம். பயிற்சி காலத்தில் இருக்கும்போது எந்தெந்த காலமெல்லாம் எந்தெந்த நேரமெல்லாம் நமக்கு கிடைக்குதோ அந்தந்த நேரங்களில் எல்லாமே தியானத்துக்காகவே நாம் செலவிட்டோம். அந்த தியானத்துக்காக செலவிட்ட ஒவ்வொரு நேரங்களிலையும் நாம் பெரிய பெரிய அனுபவங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. அப்ப அந்த சுவாசத்தை ஒரு தனி மனிதன் கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த சுவாசத்தை கவனித்ததனால் இந்த சுவாசத்தில் இருந்து ஒரு செயல் வடிவம் சுவாசம் உள் சுவாசமாக உள்ளே போய் அங்க கீழே இருக்கிற அந்த ஆசன வாயில் ஒரு மாற்றம் ஏற்பட்டதனால் அது முன் வழியாக அந்த வயிற்றுக்கு கீழே தொப்புளுக்கு கீழ் இருக்கக்கூடிய அந்த செயல் வடிவத்திலையும் ஒரு மாற்றத்தை சந்திக்கிறது. அப்ப அந்த 2 வடிவத்துக்குள்ளேயும் மாற்றத்தை சந்திக்கும் போது இந்த உள் சுவாசமாக எனக்குள்ளே போறதை ஒரு இடத்தில் இதய பகுதியில் தேக்கி வைக்கக்கூடிய ஒரு அனுபவம் அதுவாகவே ஏற்பட்டது. இந்த உள் சுவாசம் உள்ளே போன சுவாசம் ஒரு இடத்தில் இதய பகுதியிலே தேக்கி வைக்கப்படுகிறது. அப்ப இந்த இதய பகுதியிலே தேக்கி வைக்கப்படுகின்ற ஒரு சூழல் இயற்கையாகவே நிகழ்ந்தது. அந்த இயற்கையாகவே நிகழ்ந்த அந்த பொழுதிலிருந்து அதற்கப்புறம் அடுத்த கட்டமாக அது என்ன நிகழ்வுகளை சந்தித்தது, என்ன செயல் வடிவம் கிடைத்தது என்றால் அதுக்குள்ளே பெரிய வடிவமாக இந்த சுவாச கீழே ஆசனவாயில் ஏற்படுகின்ற அந்த அழுத்தம், அந்த மாற்றம், அங்கிருந்து வெளிப்படுகின்ற அந்த ஆற்றலோட செயல் வடிவத்தினால் இதய பகுதிக்குள் உள் சுவாசமாக குமிக்கப்பட்டிருக்கிற அந்த இடம் மாற்றத்தினால் அடுத்த கட்டமாக நமக்கு பேர் செயல் எங்கே நடந்தது என்றால் இந்த உள்நாக்கு என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. அந்த இடம்தான் ஒரு மனிதனுடைய மிக 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 முக்கியமாக ஒரு இடமாக கருதப்படுகிறது. அந்த தொண்டை அந்த பகுதியிலே உள்நாக்குன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்குள்ளிருந்து அந்த மாற்றத்துக்குள்ள போறதுக்குள்ள நான் சந்தித்தது என்ன என்றால் வறட்டு இருமலை அதிகமாக சந்தித்தேன். நான் அந்த இடத்தை கடப்பதற்கு மிக மிக சவாலான காரியத்தை இதயத்தை கடந்த உடனே எனக்கு தொண்டையில் ஏற்படுகின்ற இருமல் வந்து விடுவது, தாகம் தொண்டையெல்லாம் வறண்டு போவது, என்னை மீண்டும் மீண்டும் தவம் பண்ண விடாமல் தடுப்பதற்கான அனைத்து வேலைகளையும் இந்த உள்நாக்கிலே எனக்கு மிகப்பெரிய சங்கடத்தையும் சிரமத்தையும் ஏற்படுத்தியது. எனக்கு நிறைய தியானம் பண்ணி கொண்டு இருக்கின்ற காலத்திலே ஒரு பயத்தையும் தியானத்திலிருந்து டப்புன்னு சுவாசமே நின்று விடுவது போல அந்த உயிர் பயம் கூட வந்து விழித்து வந்திருக்கிறேன். இதற்கெல்லாம் மிக முக்கியமான இடமாக எங்கே செயல்பட்டது என்றால் இந்த உள்நாக்கிலே. இப்ப இந்த உள்நாக்குக்கும்
கீழே இருக்கிற ஆசன வாய்களுக்கும் மிகப்பெரிய தொடர்பாக ஒரு அந்த நரம்புகள் இங்கே வந்து இணைக்கப்படுகிறது. அந்த ஆசன வாய்களிலிருந்து வருகிற பேர் ஆற்றல்கள் அனைத்தும் நேரடியாக வந்து தொண்டைக்குழிகள் அந்த உள்நாக்கு இடத்திலே குவிக்கப்படுகிறது. அந்த உள்நாக்கு இடத்துக்குள்ளே ஒரு பெரிய பணி நடக்கும் போது கீழே இந்த கழுத்தோடைய இந்த இடைப்பட்ட கழுத்தோடைய கீழே கழுத்தோடைய ஆரம்ப பகுதியிலே ஒரு வேலை நடக்கிறது. அந்த வேலையும் இதய நரம்பும் அதுவும் ஒன்று சேருகிறது. இப்ப இதய நரம்புகளுக்கும் கழுத்தோட முனையில் ஆரம்பிக்கும் போன்ற கழுத்து குழி, இந்த ஆரம்ப கழுத்தோடைய ஃபர்ஸ்ட் தொடக்கம்னு சொல்லுவாங்கல்ல, அதற்கும் இதயத்துக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் ஏற்படுகிறது. அப்ப இதெல்லாம் தனித்தனியாக செயல்படுகிறது. ஆசன வாய்கள் தனியா செயல்படுகிறது, இதயம் செயல்கள் தனியா செயல்படுகிறது, இங்க தொண்டை தனியா செயல்படுது, உள்நாக்கு தனியா செயல்படுது. ஆனால் இந்த தியானத்தில் ஒரு மனிதன் மாற்றத்தை சந்தித்ததுக்கு அப்புறம் இது எல்லாமே ஒரு தொடர்பு ஏற்படுகிறது, ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, ஒரு செயல் வடிவம் கிடைக்கிறது. அப்ப அந்த செயல் வடிவத்திலிருந்து இதயத்திலிருந்து இங்க ஆரம்பத்தில் இருக்கும் கழுத்து பகுதிக்கு ஒரு செயல் வடிவம் கிடைக்கிறது. அப்ப முழுக்க முழுக்க நம் முதுகு தண்டு வழியாக ஒரு செயல் வடிவமாக என்ன பெரிய மாற்றத்தை நாம் சந்திக்கிறோம் என்றால், தொடர்ந்து நம்மளுடைய தியானம், அதான் பயிற்சி காலத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். வேற குரு கிட்ட போறதோ, வேற தியானத்துல போய் கவனம் செலுத்துறதோ, இல்ல புற வாழ்க்கையில கவனம் செலுத்துறதுன்னு நிறைய மாணவர்கள் தன்னுடைய தியானத்தை அவர்களே குறைத்து மதிப்பிடுவதும் கவன சிதறுவுகள் ஏற்படுகிறார்கள். அப்பொழுது நமக்கு தொடர்ந்து என்ன ஒரு அனுபவத்தை ஏற்பட்டது அப்படி என்றால், தொடர்ந்து அந்த பயிற்சியை நான் மேற்கொள்ள இரவு பகல் பாராமல் பஸ்ஸில் பிரயாணித்தா கூட ஏறத்தாழ 7 மணி நேரம் தொடர்ந்து பஸ்ஸில் நான் பிரயாணித்திருக்கிறேன். 9 மணி நேரம் தொடர்ந்து பஸ்ஸில் பிரயாணித்திருக்கிறேன். இந்த பிரயாண காலகட்டத்தில் கூட பஸ்ஸுகளில் நான் தியானத்தை தான் அதிக நாள் மேற்கொண்டிருக்கிறேன். நான் ஏறத்தாழ ஒரு 1000 மணி நேரத்துக்கு மேற்பட்டு நான் பேருந்துகளில் பயணித்திருக்கிறேன். இந்த பேருந்தில் பயணித்த அத்தனை மணி நேரங்களிலும் நான் செலவு செய்தது ஜன்னலை திறப்பதோ வெளியில் பார்ப்பதோ இல்லை. முழுக்க ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் எவ்வளவு பெரிய சிரமத்திலையும், எவ்வளவு பெரிய இன்னல்கள்லையும், எவ்வளவு பெரிய கூச்சம், சத்தம், குழந்தைகள் சத்தம், நாய்ஸ், பக்கத்தில் இருக்கிறவர்கள் சமயத்தில் குடித்து விட்டு வரவர்களோட பக்கத்தில் உட்கார்ந்துருப்பாங்க. அவ்வளவு பெரிய சத்தத்திலையும், அவ்வளவு பெரிய இரைச்சல்லையும், அந்த ரோடுகளில் குண்டும் குழியில் அந்த செயலையும் முழுக்க இந்த தியானத்தில் சுவாசத்தை கவனித்துக் கொண்டே அந்த பிரயாணத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன். பயிற்சியை ஒரு காலமும் தடைப்படுவதற்கான வாய்ப்புகளை இயற்கையும் உருவாக்கவில்லை, நாமும் உருவாக்கவில்லை. எந்த இடம் என்று காலவரையறை என்று இந்த தியானத்தை, இந்த பயிற்சியை தொடர்ந்து அந்த வேலையை செய்து வந்தோம். நாம் தியானம் பண்ணுகிறவர்கள் அப்படி என்று சொல்லாமல் முழு நேர தியானத்துக்காக மாறப்பட்டதற்கான முக்கியமான காரணம், நாம் பிரயாணிக்கின்ற ஒவ்வொரு நேரங்களிலையும் இந்த தியானத்தை நாம் விடவே இல்லை. முழு நேரமும் என்னுடைய சில நண்பர்கள், என்னுடைய 2 வீலர் எடுத்துட்டு வந்து சில நண்பர்கள் என்னை அழைத்துக் கொள்வார்கள். சென்னையிலேயோ, நான் பழனியிலேயோ, இல்ல வேக சில இடத்திலேயே நான் இருக்கும்போது என்னை கூட்டிட்டு போவாங்க. அந்த டயத்திலையும் 20 மைல் 30 மைல் பிரயாணிக்க வேண்டிய நேரத்திலையும் பின்னாடி உட்கார்ந்து அந்த தவத்தை தான் மேற்கொண்டு கொண்டே இருப்பேன். இப்படி இந்த செயல் மேற்கொள்ள அங்க மாற்றம், ஆசன வாயிலில் தொடர்ந்து பெரிய மாற்றம் ஏற்பட்டதனால் அதற்கு வருட கணக்காக ஆனது. நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பல வருடங்களாக பல நகரங்களுக்குள், பல வீதிகளுக்குள் நான் சுத்தி தெரிந்த அத்தனை காலத்துக்குள்ளையும் எந்த இடம் என்று பாகுபாடு பார்க்காமல், எந்த நாட்கள் என்று பாகுபாடு பார்க்காமல் தொடர்ந்து இந்த தியானத்தை நான் மேற்கொண்டேன். அப்பொழுது மேற்கொள்ள எமக்கு இடுப்பு வாயிலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்பட்டதனால், அந்த இடுப்பில் பெரிய ஒரு செயலை சந்தித்ததனால், இந்த ஆசன வாயில் இருக்கிற ஒரு பெரிய செயல் கிடைத்ததனால், எனக்கு மிகப்பெரிய செயல் எங்கே கிடைத்ததுன்னா இந்த தொண்டக்குழியில் கிடைத்தது. இந்த தொண்டக்குழியில் ஒரு மனிதனுடைய ரகசியம் இங்கேதான் இருக்கிறது. ஒரு மனிதன் பிரபஞ்சத்தோடைய ரகசியத்தை அறிய வேண்டும் என்றாலும், முப்பிறப்பில் உங்களுடைய ரகசியத்தை அறிய வேண்டும் என்றாலும், இந்த தியானத்தில் இருக்கின்ற சூட்சம ரகசியத்தை அறிய வேண்டும் என்றாலும், உங்களுக்கு சூட்சமத்தில் வருகின்ற குருமார்களை அறிய வேண்டும் என்றாலும், ஒரு மனிதனுக்கு எங்கே முழு பணி நடக்கிறது? இந்த ஆன்மாவோட முழு செயல்பாடுகளும் பேச்சுக்களும் ஒரு மிக அதிசயமான நுட்பமான செயல் வடிவத்தை நம் பல்வேறுபட்ட புத்தகங்களும் காணொளியும் பேசப்பட்டதற்கு
மிக முக்கியமாக இடமாக தொண்டைக்குழி செயல்பட்டது. அந்த தொண்டைக்குழியில் இருந்துதான் மிகப்பெரிய செயல் வடிவத்தை நாம் உருவாக்கி கொண்டோம். அதற்கு அப்புறம்தான் பெடரியையும் நம் இந்த நெற்றி பொட்டையும் தொடுவதற்கான ஒரு வாய்ப்பை பெற்றோம். அப்ப தொடர்ந்து இந்த தொண்டை குழியிலே பெரிய மாற்றத்தையும் பெரிய வேலையும் சந்தித்துக் கொண்டே வரும்போது ஒரு காலகட்டத்தில் உள் சுவாசமாக குமிக்கப்பட்ட சுவாசங்கள் அனைத்தும் அந்த சுவாசங்கள் அனைத்துமே ஒரு செயல் வடிவமாக ஒரு சிறு ஒரு செயலாக ஒரு வடிவம் பெற தொடங்கியது. ஒரு காற்றை வெளிக்காற்று உள்காற்றாக காற்றை வைத்து உள்காற்றை பல நாள் உள்ளே வைத்து அந்த காற்றுக்கு உருவம் இல்லாத அந்த காற்றை ஒரு உருவகப்படுத்துகின்ற வேலையை நடந்ததை நான் அறிந்து கொண்டேன். ஒன்றும் இல்லாத காலி பாத்திரமாக இருக்கக்கூடிய நாடி நரம்புகள் இருக்கக்கூடிய இடத்துக்குள் ஒரு காற்று ஒரு உருவமாக மாறுவதை நான் பார்த்தேன். அப்ப அந்த காற்றை ஒரு இடத்தில் நம் எங்கே தேக்கி வைக்க ஒரு வாய்ப்பு தலைப்பகுதிக்குள் மையத்துக்குள் வரும்போது அங்க என்ன நிகழ்ந்தது என்றால் உள் சுவாசமும் வெளி சுவாசமும் 2 பேரும் சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் நிகழ்ந்தது. இந்த நிகழ்வுகள் பல நாள் நிகழ்ந்த போது இந்த உள் சுவாசமும் வெளி சுவாசமும் இந்த நிலை நடந்து கொண்டே இருக்கும்போது ஒரு காலத்தில் என்ன சென்றார் என்றால் இந்த இரு சுவாசமும் ஒரு சுவாசமாக மாறுவதற்கான வாய்ப்பை பெற்றோம். இந்த வாய்ப்புகள் கிடைக்கப்பட்ட போது அதற்கும் அடுத்த கட்டமாக ஒரு வாய்ப்பு என்ன கிடைத்தது என்றால் அங்கே உள் சுவாசமாக இருப்பது ஒரு உருவமாக, அது அணுக்களாக, அது ஒரு ஒளியாக மாறத் தொடங்கியது. அது பேரதிசயங்களையும் பல்வேறுபட்ட செயல் வடிவத்தையும் நமக்கு காட்டி கொடுத்தது. அப்ப அதற்குள்ளே அந்த நடுவுலே அந்த தலைப்பகுதிக்குள்ளே அந்த உள் சுவாசமாக இருப்பது ஒடுங்கி அது ஒரு உருவமாக ஒரு செயல் வடிவம் வந்த உடனே அது கிடைத்தது. அந்த வாய்ப்பு என்ன பெற்றோம், என்ன கிடைத்தது அப்படி என்றால் வெளி சுவாசத்தை சுவாசிக்காமலே உள் சுவாசத்துக்குள்ளே ஒடுக்கி கொண்டு அதோடைய செயல் வடிவத்திலே இயங்க தொடங்கினோம். அப்ப உள்ளேயே சுவாசம் வெளியிலிருந்து சுவாசிப்பது வெளியிலிருந்து காற்றை உள்ளே கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இல்லாமலே அதோடைய சக்தி, அதோடைய அந்த செயல், அதோடைய அந்த ஈர்ப்பு என்று சொல்லக்கூடிய அந்த செயல் வடிவம், அங்கே தேக்கி வைக்கப்பட்ட அந்த செயல் வடிவம் சுவாசத்தை நிறுத்தி கொண்டது. அப்ப பல்வேறுபட்ட செயல் வடிவத்தால் அதற்குள்ளேந்து வெளியிலேருந்து வரக்கூடிய இந்த தலையோட உச்சிக்கோ வெளியிலேருந்து பிரபஞ்சத்தோட வருகின்ற தொடர்புக்குரிய ஆற்றல்கள் எல்லோரும் அது மேல் மோதி வெளியே செல்கிறது. ஆனால் இது என்ன செய்கிறது என்றால் வெளியிலிருந்து எந்த தொடர்பையும் பெறுவதை நிறுத்திவிட்டது. இது முழுமையாக ஒரு சுவாசமே ஒரு உருவம் பெற்று ஒரு செயல் வடிவமாக மாறியது. இப்ப இந்த செயல் வடிவத்துக்கு தான் இந்த ஆன்மா அருங்கோணம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆன்மா அருங்கோணம் என்பதற்கு பொருள் என்ன என்று கேட்டால் இரண்டுமே, ஆன்மா என்பதும் அருங்கோணம் என்பதும் ஒரு உயர் சக்தியாக இருப்பது. ஒரு காற்றை ஒரு உயர் சக்தியாக ஒரு யோகி மாற்றுகிறான், ஒரு காற்றையே உருவமாக மாற்றுகிறான், ஒரு காற்றையே ஒளியாக ஒரு செயல் வடிவமாக மாற்றுகிறான். இந்த செயல் வடிவத்தை தான் நாம் பல ஆண்டுகளாக பல செயல் வடிவத்துக்குள் நாம் கண்டோம். அப்ப அங்கே தேக்கி வைக்கப்படுகிற அந்த செயலிலிருந்து தான் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்றோம். இந்த செயலை தான் பிரபஞ்சத்தில் என்ன அழைக்கிறார்கள் என்றால், பெரிய பெரிய யோகிகள் என்ன அழைக்கிறார்கள் என்றால், இந்த உள் சுவாசத்தை ஒருத்தன் தேக்கி வச்சான்ல, வெளி சுவாசத்தையே சுவாசிக்காமல் உள் சுவாசத்துக்குள்ளே இருந்தவன் சுவாசமே தேவைப்படல, அவனுக்கு எதுவும் தேவைப்படல, அப்படியே உள் சுவாசத்தில் இருந்தவன் தான் சமாதி நிலை என்று சொல்லுகிறார்கள். இதுதான் சமாதிக்கான ஒரு செயல் வடிவமாக இருக்கிறது. அப்பொழுது அவனுக்கு அந்த தேக்கி வைக்கப்பட்டிருக்கிற அந்த செயல் வடிவம் இந்த உடலுக்கு தேவையான அனைத்து செயல் வடிவத்தையும் செய்து கொடுக்கிறது. அப்ப வெளி தொடர்புகள்ல வெளி செயல்கள்ல இருந்து அவன் விடுபடுகிறான். அப்ப உள்ளே ஒரு பெரிய செயலாக பெரிய வடிவமாக அவன் பணி செய்து கொண்டே இருக்கிறான். இப்படி ஒரு செயலை, இப்படி ஒரு வடிவத்தை தான் நாம் பார்த்தோம். இந்த வடிவத்துக்குள் இருந்து பல நாள் இந்த செயல் வடிவத்துக்குள் இருந்தவன் ஒரு நாள் அந்த கூண்டை விட்டு வெளியேறுகிறான்.
அந்த கூண்டை விட்டு வெளியேறி அந்த உடலை ஒரு இடத்தில் மண்ணில் இறக்கி வைக்கிறான். அந்த தன்மையோடு அந்த உடல் அந்த மண்ணில் சமாதி நிலை, சமாதி, ஜீவ சமாதி என்று சொல்லப்படுகிறதுக்கு அந்த காற்றாக இருக்கக்கூடிய அந்த செயல் வெளியேறிவிட்டது. இவனுடைய உடல் அந்த காற்றை தாங்கி வைத்திருந்ததனால், அந்த காற்றுக்கு இறை சக்தி இருந்ததனால், இந்த உடல் முழுக்க மிகப்பெரிய சக்தி கொண்ட ஒரு செயல் வடிவமாக இருக்கிறது. இந்த உடலுக்குள்ளே அந்த காற்றுக்குள்ளே எவ்வளவு சக்தி இருந்ததோ அதே சக்திகள் அவன் இறக்கி வைக்கப்பட்டிருக்கிற அந்த கூண்டுக்கும் இருந்தது. அந்த கூட்டை எவன் வழிபட்டாலோ இல்லை யார் போய் தியானம் செய்தாலோ இல்லை என்ன செயல் வடிவம் செய்தாலும் அந்த கூட்டிலிருந்து ஒரு செயல் வடிவம் வருவதை உணர முடிந்தது. ஒரு செயல் வடிவம் பெற்றார்கள். அப்ப வெளியே சென்ற வெட்ட வெளிக்கு சென்ற தன்னுடைய இருப்பிடம் என்று சொல்லக்கூடிய அந்த காற்று வெளியே வந்தது உருவம் இல்லை. ஆனால் அதுக்குள் என்ன செயல் வடிவம் என்றால், காற்றை சுவாசிப்பதே இல்லை, அதற்கு எதுவும் தேவையில்லை. ஒரு யோகி உணவே எடுத்துக்கொள்ளாமல் காற்றே உணவாக எடுத்துக்கொள்கிறான் என்று சொல்கிறோம். மரணம் இல்லாத பெருவாழ்க்கை என்ன என்று கேட்டால், காற்றையும் ஒருவன் நிறுத்திக்கிறான். காற்றையும் சுவாசிக்கிற காற்றையும் ஒருத்தன் நிறுத்திவிட்டு அந்த செயல் வடிவத்துக்கு எதுவும் தேவைப்படாத ஒரு செயல் வடிவமாக போகிறது. அது வெட்டவெளியில் உருவம் இல்லாத ஒரு பேர் ஒளியாக அணுக்களாக அது இருப்பதனால் அதற்கு எந்த காற்றையும் எதையும் செயல்பட வேண்டியது அவசியம் இல்லை. வெட்டவெளியோ பரவெளியோ சுத்தவெளியோ என்று சொல்லக்கூடிய அந்த செயல் வடிவமாக அது ஒரு செயல் வடிவமாக அது வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. இப்படித்தான் இந்த செயல் வடிவமாக இருக்கிறவருக்கு தான் உள் சுவாசமும் வெளி சுவாசமும் சுவாசிக்கிறதெல்லாம் தாண்டி என்றைக்கு உள்ளுக்குள்ளேயே வெளி சுவாசம் ஒருவனுக்கு தேவையில்லை என்று முடிவெடுக்கிறானோ, சுவாசத்தையும் இல்லாமல் வாழ நினைக்கிறானோ, அந்த செயல் வடிவத்தில் இருப்பவனுக்குத்தான் மரணம் இல்லாத பெருவாழ்வு கொண்டவன் என்று பொருள். இந்த செயல் வடிவத்தை தான் இந்த தியானத்தில் உச்சபட்ச நிலை என்று சொல்கிறார்கள், உச்சபட்ச அனுபவம் என்று சொல்கிறார்கள். இப்ப மருத்துவ ரீதியாகவும் உயிரை எங்களால் கண்டறிய முடியவில்லை, உயிர் என்ன வடிவத்தில் இருக்கும் என்று தெரியவில்லை என்பதற்கு மிக முக்கியமாக காரணம், ஒரு காற்றை தான் பல நாள் அந்த வெப்ப சலனத்தையும் அந்த நீர்த்தன்மை கொண்ட செயல் வடிவத்தையும் வைத்து வைத்து ஒரு யோகி உருவப்படுத்தி அதை ஒரு ஒளியாக மாற்றி ஒரு செயல் வடிவம் செய்கிறான். அந்த செயல் வடிவத்துக்குள்ளிருந்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொள்கிறான் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை தகவல். அதை நாம் பார்த்ததை நம்மளுடைய சொந்த அனுபவத்திலிருந்தே இதை கூறுகிறோம். வேறு எங்க யாருடைய அனுபவம்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை பெற்றிருப்பார்கள். நாம் பெற்ற அனுபவத்தை, நாம் பாற்ற அனுபவத்தை, உள் சுவாசமாக நிகழ்ந்த தகவல்களை உங்களிடம் பரிமாறுகிறோம், உங்களிடம் கூறுகிறோம். அப்ப தியானத்துக்குள் பழகிற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இந்த காற்று எவ்வளவு பெரிய முக்கியமான செயல், எவ்வளவு பெரிய ரோல் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல உங்கள் குடல் வாயில் இருக்கின்ற இந்த வயிறு என்று சொல்லக்கூடிய அந்த சாப்பாடு உணவு முறைகள்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். மலவாசல் என்பது இறைவன் குடியிருக்கிற வாசல் என்பதை தெரிந்து கொண்டால் உணவு அருந்துவதற்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு நீங்கள் எவ்வளவு மரியாதை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்து விடுவீர்கள். அது ரொம்ப முக்கியம். ஒருவனுக்கு கீழே பெரும் பணிகளை செய்யப்படவில்லை என்றால், கீழே பெரும் பணி நடக்கப்படவில்லை என்றால் நிச்சயமாக பெரிய செயலை உருவாக்க முடியாது. அதை நீங்கள் அவசியமாக புரிந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம் அனுபவத்தை கூறுகிறோம். அந்த அனுபவத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் பிரயாணத்தை நீங்கள் துல்லியமாக உங்களுக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டுமே ஒன்றிய இன்னைக்கு வந்து விடுமா நாளைக்கு வந்து விடுமா என்று அதுபோல் ஒரு செயல் வடிவத்தை இல்லாமல், என்ன என்று தெரியாமல் பல்வேறுபட்ட நாட்களில் பல்வேறுபட்ட சூழல்களில் நாம் ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டோம். என்னன்னே தெரியாது, நாளை நடக்க போவது என்னன்னு தெரியாது, நாளை மறுநாள் தியானம் செய்வோமா என்று கூட தெரியாது, நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி பிரயாணிக்க போறோம் என்று தெரியாது, உடலில் ஏற்பட்டிருக்கிற துன்பத்தினால் உயிர் வாழ்வோமா என்றது கூட தெரியாது. ஆனால் ஒரு நம்பிக்கை அடிப்படையில் இந்த தவத்தை மேற்கொண்டோம். அந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் இந்த தவம் என்ன செய்த என்றால், உடலில் பெரிய பருவ மாற்றத்தை ஏற்படுத்தி நமக்கு ஒரு பெரிய
வெளிச்சத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுத்தது. எந்த பிற மனிதர்களாலும் ஏற்படுத்தி கொடுக்க முடியாத நீ வாழ்வாய், நீ வாழ்ந்து கொண்டே இருப்பாய், நீ வளருவாய், நீ வளர்ந்து கொண்டே இருப்பாய், நீ வேறு ஊன்றி கான் ஊன்றி இங்கு நிற்பாய், ஒரு பெரிய சரித்திர சாதனையை படைப்பார் என்ற அந்த நம்பிக்கையை வெளியிலிருந்து கொடுக்கப்படவில்லை. இந்த தியானம் உள்ளிருந்து கொடுக்கப்பட்டது. இந்த தியானம் ஒருவனை பாதுகாத்தது என்றால் தனக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்தாதான் ஒருவன் பாதுகாப்பாக நடப்பான். இப்ப எனக்குள்ளே இருக்கின்ற பல்வேறுபட்ட பலவீனங்களும் வெளியில இருக்கின்ற பல்வேறுபட்ட இன்னல்களும் துன்பங்களும் துயரங்களும் இருந்தாலும் பலவீனப்படாமல் இருந்ததற்கு முக்கியமான காரணம் இந்த பயிற்சி, இந்த தியானம். அது கற்றுக் கொடுத்தது பயம் இல்லாத இந்த வாழ்க்கையை துல்லியமாக எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பை அதுவே உருவாக்கி கொடுத்தது. அதோடைய ஒத்துழைப்பினால்தான் இந்த பயம் இல்லாமல் நம் இந்த தியானத்தை, இந்த பயிற்சியை மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்த வாய்ப்புனால்தான் இப்படி ஒரு பெரிய ஒரு தெய்வீகமாக இருக்கக்கூடிய ஒரு ரகசியத்தையும் தெய்வீகமாக இருக்கக்கூடிய ஒரு செயல் வடிவத்தையும் அறியக்கூடிய ஒரு வாய்ப்புகளை பெற்றிருந்தோம். அதற்குள்ளே இருக்கின்ற அந்த பொக்கிஷமான ரகசியங்களை அறிவதற்கான மிக மிக நுட்பமான வாய்ப்பை பெற்றோம். இதுதான் நம் வடிவத்துக்குள் இருக்கிறது.